ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய வீடியோவில் ஒரு மிக சிறந்த ஆளுமை, மிக சிறந்த மனிதர், மிகவும் நல்ல மனம் படைத்த, செல்வ செழிப்பில் வளர்ந்து மிகவும் உயர்ந்து நின்று மக்களினுடைய தேவைகளை அறிந்து இயலாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு பல உதவிகள் செய்து வியாபார சாம்ராஜ்யத்தில் கொடிகட்டி பறந்த ஒரு நபரை பற்றி. அவர் தமிழ்நாட்டுக்காரர். நான் ஆல்ரெடி 2 ஜாம்பவான்கள், துபாயில் உள்ள ஜாம்பவான்கள், இந்திய ஜாம்பவான்களை சொல்கிறப்போ யூசுஃப் அலி, ரிஸ்வான், ஷஜான்லாம் சொல்லியிருந்தேன், டன்யூப் அண்ட் லுலு. பட் அதுக்கு முன்னாலேயே மிக சிறந்த ஒரு சாம்ராஜ்யம் துபாயில் நிறுவப்பட்டது 1970களிலேயே. அது என்ன சாம்ராஜ்யம்? உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது, இந்த பேரும் தெரியாமல் இருக்காது, இதனுடைய ஃபவுண்டர் நான் சொன்ன இந்த நபரும் தெரியாமல் இருக்க மாட்டாங்க. அது யாருன்னா, மர்ஹூம், காலம் சென்று விட்ட மர்ஹூம் ஜனாப் பிஎஸ் அப்துல் ரஹ்மான். புகாரி சையத் பிஎஸ்க்கு உண்டான எக்ஸ்பான்ஷன் புகாரி சையத் அப்துல் ரஹ்மான். கீழக்கரை, ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையை சேர்ந்த மிஸ்டர் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் 1927 பிறகுறாங்க. பிறந்து நல்ல ஒரு வியாபார குடும்பத்தில், மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ்ன்னு தான் சொல்லலாம். பெரிய ஒரு செல்வ வளமுள்ள ஃபேமிலியிலலாம் பிறக்கல, சாதாரண குடும்பத்தில் பிறக்கிறாரு. ஆனால் அவர் உண்டாக்குன அந்த சாம்ராஜ்யம் முழுக்க 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 பல நல்ல விஷயங்களால் பிணைக்கப்பட்டது. ஒன்று அவருடைய கடின உழைப்பு, இறைவன் அவருக்கு கொடுத்திருந்த மிக திறமையான பெர்சுவேடிங் ஸ்கில்ஸ், நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ். அது எப்படி, எதனால் அவர் முன்னுக்கு வந்தார், பேஸ்லைன் எப்படி அவர் உயர்ந்தார், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ரெண்டாவது, அவர் சம்பாதித்த கோடிக்கணக்கான பணத்தை சேரிட்டிக்காக, தர்மம், ஜகாத், இயலாதவர்களுக்கு வாரி வழங்கினார். அதாவது அவர் சீதக்காதி அறக்கட்டளை, சீதக்காதி செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பொன்மொழியில், அந்த வழி வந்தவர் தான் ஆக்சுவலாக. சீதக்காதி அறக்கட்டளைங்கிற ஒன்று நிறுவி 5 வருடங்களில் 7 கோடி ரூபாய்கள், கிட்டத்தட்ட 5000 சொச்சம் மாணவர்களுக்கு, திறமை உள்ள தகுதியுள்ள மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி வழங்கி அவர்களுடைய கல்வி மேம்பட உதவி செய்து. அது மட்டும் இல்லை, அவர் பண்ணாத எந்த நல்ல விஷயமுமே இல்லை, பிஸ்னஸில் அவர் டச் பண்ணாத எந்த ஏரியாவுமே இல்லை. எல்லா வெர்டிகல்ஸ்லேயும், எல்லா டொமைன்லேயும் கால் பதிச்சு வெற்றிகரமாக ஓஹோன்னு இருந்தவர். இன்னும் இடிஏ கிட்டத்தட்ட ஒரு சில காரணங்களால் சமீப 4-5 வருடங்கள் முன்பாக இடிஏ இங்கே துபாயில் அல் குரைர் அப்படிங்கிற ஒரு லோக்கல் ஓனரோட ஜாயிண்ட் வெஞ்சரில் இருந்தது. அதில் ஏற்பட்ட பல விஷயங்களால் இப்போ இடிஎஸ்கான் முந்தி மாதிரி ஒரு இண்டிபெண்ட்டாக இல்லை. ஆனால் அதனுடைய பல சப்சிடியரிஸ் லைக் ஏவியேஷன் மற்றும் இந்த ஒரு சில அந்த இடிஐனுடைய முக்கியமான அந்த விஷயங்கள்லாம் இன்னும் எங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் முந்தைய அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிளிசிட்டாக வெளியில் பெயர் அளவு தெரியல ஆக்சுவலாக இங்கே துபாயில். ஆனால் போதுங்கிற அளவுக்கு பணத்தையும் புகழையும் சம்பாதித்து மக்களினுடைய மனங்களையும் கொள்ளை கொண்டவர் தான் இந்த பிஎஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கள். இந்த இடி அஸ்கான் குரூப்பில் பீக் டைம்லங்க கிட்டத்தட்ட 50,000 to 65,000 பர்சனல் வேலை பார்க்குறவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பீக் டயத்தில் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5 to 5.5 பில்லியன் US$ அவங்களுடைய டர்ன் ஓவர் ரெவென்யூ. மீனிங் வாட், 550 கோடி அமெரிக்க டாலர்கள். அந்த அளவுக்கு புகழின் உச்சத்தில் இருந்தாங்க. இப்போ அந்த கம்பெனிஸ்லாம் போயிட்டுருக்கு, ஆனால் முந்தி மாதிரி இல்லை ஆக்சுவலாக. பட் அது பல காரணங்களால், அந்த பிஸ்னஸ், ஜாயிண்ட் வெஞ்சர், மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன், அந்த மாதிரி பல விஷயங்களால் முந்தியிருந்த அந்த ஒரு 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 சக்ஸஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இப்போ இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் இடிஎனுடைய ஒரு சில சப்சிடரிஸ் எங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக இவர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெல்த் கேர், கீழக்கரையிலையும் மதுரையிலையும் மிகப்பெரிய 2 ஹாஸ்பிட்டல் ஓகேங்க கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஆர்ஃபனேஜ்னால் எத்தீம் கானான்னு சொல்லுவாங்க, அதாவது அனாதை இல்லங்கள், யாருமே தனித்து விடப்பட்டு விடக்கூடாது, தாய் தகப்பன் இல்லாத மக்கள்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்தோட. அது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட ட்ரஸ்ட், ஜகாத் ஃபண்டு, அப்படி பணம். அதாவதுங்க, இந்த வீடியோவோட இன்னொரு டாப்பிக்கே நான் இணைக்கிறேன். இப்போ நோன்பு, ரமதான் வேறு நெருங்கிட்டு வருது. நம்ம இஸ்லாத்தில் ஒவ்வொருத்தவங்க அவங்க வைத்திருக்கின்ற வருமானம் ஒரு 80+ கிராம்ஸுக்கு மேலே கோல்டு அல்லது அதற்கு நிகரான பொருள்கள் செல்வம் வச்சுருந்தா அவங்க கண்டிப்பாக 2.5% ஜக்காத்து கொடுக்கணும்.
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேரளவுக்கு நோன்பு சமயத்தில் ஒரு 1000 ரூபாயில் 2000 ரூபாயில் 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், சில்லற காசா இல்லை நோட்டா எடுத்து வச்சுட்டு வர்றவங்களுக்கு அப்படியே வள்ளி வழங்குற மாதிரி ஒரு எண்ணத்தை, ஒரு இம்ப்ரெஷனை உண்டாக்குவாங்க. அது ஜக்காத் இல்லை. உண்மையாகவே உங்கள் கிட்ட கோடி கணக்கில் பணத்தை நீங்கள் சம்பாதிச்சு வந்துட்டீங்கன்னா அந்த கோடியில் 2.5% ஒரு 10 லட்சம்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. ஏன்னா பெரிய பணக்காரங்க அவங்க கோடி கணக்கில் இருக்கும். நான் சொல்கிறது கம்மி தான். 2.5% 10 லட்சம்னா 10 லட்சத்தையும் கொடுக்கணும் நீங்கள் அந்த ஒரு வருஷத்தில். அது கணக்கு போட்டு யாரும் கொடுக்கறது இல்லைங்க. அப்படி மட்டும் உங்கள் ஜக்காத்தை எல்லாருமே கணக்கு பார்த்து தங்களுக்கு உண்டான சொத்துல 2.5% கொடுத்துட்டா அந்த உலகத்தில் வறுமையே இருக்காதுங்க. உலகத்தில் வறுமையே இருக்காது. ஆனால் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. நேம் சேக்குக்கு நான் சொன்ன மாதிரி 1000 2000 சில்லற காசாகவும் இது தான தர்மம் செய்கிறதுக்கு 5-10 ரூபீஸு 50 ரூபீஸ் 100 ரூபீஸாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே இது செலவு பண்ணாங்க. சரியான கரெக்டான முறையில் செய்யப்படுகின்ற ஜக்காத் அது கிடையாது. பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கோடியில் அப்படியே கோடியாக சம்பாதிச்சார் இறைவன் அருளால். அந்த ஜக்காத்தையும் அப்படியே வாரி வழங்கினார். உண்மையான ஒரு கொடை வள்ளல் அப்படின்னா அது சரியான ஒரு பொருத்தமான ஒரு இது இவருக்கு இருக்குங்க. இந்த மேட்சிங், இவருடைய கேரக்டர், இவருடைய வாழ்க்கைக்கு மேட்சிங்கான ஒரு பேர் தான் கொடை வள்ளல். ஓகேங்களா? இப்போ 1973 அல்குரையர் அப்படிங்கிற லோக்கல் ஸ்பான்சர் மூலமாக இணைந்து இடிஏ எஸ்கான் உண்டாக்குறாங்க. இடிஏ எஸ்கான் கம்பெனி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டச் பண்ணாத வெர்டிகல்ஸ் கிட்டத்தட்ட 15 வெர்டிகல்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட், எம்என்இன்னு சொல்லுவாங்க, மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல், ஓகேங்களா, எம்என்இன்னு சொல்லிட்டு எம்இபி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஏவியேஷன், ஓகேங்களா, அதுக்கப்புறம் பேங்கிங், மஷினிக் பேங்க்கு எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நான்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் 15-16 ஏரியாஸ் டாப்பிக்கில் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகேங்களா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் கால் தரம் பதிது. எல்லாத்துலேயும் இறைவனின் அருளால் வெற்றி கிடைத்தது. கிடைத்த பணத்தை நிறையா மக்களுக்கு வழங்கினார், இயலாத மக்களுக்கு. அங்கே தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. நிறைய பேர் முன்னுக்கு வர்றதுக்கு காரணம் அவங்களுடைய அந்த சேரிட்டி, ஃபிலாந்த்ரஃபி. எந்த அளவுக்கு பணத்தை வழங்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்மள்டேருந்து உள்ள பொருளை காசு போகாதுங்க. இறைவன் இறைவனால் நமக்கு கிடச்சிருக்கிற பணத்தை அவன் சொன்ன அளவுக்கு 2.5% நீ வச்சிருக்க சம்பாத்தியத்துலேருந்து கொடுத்தா நம்ம குறைஞ்சி போட மாட்டோம், இன்னும் அதிகமாகவும் செய்யணும். ஆனால் அது மினிமமாக 2.5% நம்ம செஞ்சோன்னா அது என்ன திரும்பி வர்றது பல மடங்குகள், 100 ஆயிரக்கணக்கான மடங்குகளில் திரும்பி வரும். வியாபாரத்தில் உள்ள அபிவிருத்தி எதுலேயுமே கிடையாதுங்க. அல்ஹம்துலில்லாஹ், புகழனைத்தும் இறைவனுக்கு. அந்த மாதிரி அவர் அது மட்டும் இல்லைங்க, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ், பிஎஸ் அப்துல் ரஹ்மான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கிரசன்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு ஏற்கனவே இருந்தது ஆக்சுவலாக, சரிங்களா, வண்டலூரில் இருக்குது. கிட்டத்தட்ட 23,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியும் சேர்த்து. ஃபேக்கல்ட்டி கிட்டத்தட்ட 500 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 30-40 டிசிப்ளினில் கோர்ஸ் கொடுக்குறாங்க, இன்ஜினியரிங் எல்லாம் சேர்த்து. பிஹெச்டி எல்லா ஸ்பெஷாலிட்டிலையும் இருக்குது. மிக சிறந்த காலேஜ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைவேட்லி ஓன்டு காலேஜஸ் அது ஆக்சுவலாக, ஓகேங்களா. வண்டலூரில் உள்ள பிஎஸ் அப்துல் ரஹ்மான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ப்ரீவியஸ்லி கால்ட் அஸ் கிரசன்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் நடுவில் மரணம் அடைஞ்சாங்க, நோய்வாய்ப்பட்டு. சிஸ்டரின் நினைவாக தாசிம் பிபி விமென்ஸ் காலேஜ்னு சொல்லிட்டு கீழக்கரையில் ஆரம்பித்தார். மிக சிறந்த காலேஜாக இன்னும் பல நல்ல ஒரு அறிவு வாய்ந்த பெண்களை, மகளிரை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எவ்வளவு எல்லா விதத்துலேயுமே ஒரு ஆள் பண்பட்டு எல்லா விதத்துலேயுமே கால்தரம் பதித்து எல்லார் மனதையும் கொள்ளை கொள்வது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. இங்கே இடிஏலங்க, இங்கே தேரா துபாயில் அல் முத்தீனான்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே தான் இடிஎஸ்கான ஆஃபீஸ் இருந்தது, கார்ப்பரேட் ஆஃபீஸ். ஏற்கனவே நான் வேலை தேடிட்டு 2006 நான் ஃபஸ்ட்டு வேலை நம்ம ரிலீஸ் ஆகி வெளியில் 2வது வேலை தேடுறப்போ இடிஎஸ்கான் ஆஃபீஸ்க்கெலாம் போயிருக்கேன். அங்கே போனால் தமிழ்நாட்டை விட தமிழ் அதிகமாக நம்ம உணரலாம். மெட்ராஸில் போய் நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போகலாம், அப்படி இருக்காது. துபாயில் வந்தால் தமிழ்நாட்டை விட தமிழ் அதிகமாக உணரலாம், அப்படி நான் ஃபீல் பண்ணேன். அங்கே போய் தான் இடிஎஸ் ஸ்டார் கம்பெனியில் தான் எனக்கு வேலையும் கிடச்சிது, ரசல் கைமாவில், ஓகேங்களா. அது மட்டும் இல்லை, இதோ இடிஏவோட நான் ரொம்ப தொடர்பு. அதுவும் இந்த பிஎஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கள், மர்ஹூம் ஜனாப் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் அவர்கள் எனது தகப்பனாரோட தொழில் காலத்தில் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் எப்படி வந்தார்னு சொல்லிட்டு அந்த டச் பண்ணுற அந்த டாப்பிக்கில் வரேன். தகப்பனாரோடு நெருக்கமாக இருந்ததுனால தகப்பனாருக்கு நல்ல நெருங்கிய கான்டாக்ட். நான் பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சுட்டு வேலை தேடி இருந்தப்போ சென்னையில் உள்ள 1000 விளக்கு 1000 லைட்ஸ் பகுதியில் உள்ள பிஎஸ் அப்துல் ரஹ்மான் அவருடைய வீட்டுக்கு போய் அவரை சந்திக்க வந்திருக்கோன்னு சொன்னோன்னா சந்திச்சார். அவரை நேரில் பார்த்தேன். எவ்வளோ ஒரு கம்பீரமான ஒரு தேஜஸான அந்த வைப்ரேஷன், இறைவனுக்கே புகழ் அனைத்தும். அப்போ அந்த தேனில் அவங்களாம் சீனி யூஸ் பண்ண மாட்டாங்க, சுகர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஹனி யூஸ் பண்ணி டீ கொண்டு வந்தாங்க. குடிக்க சொல்ல உபசரித்து
இந்த மாதிரி வேலை தேடி வந்தான்னு சொல்லிட்டு அவருடைய கம்பெனி வெஸ்ட் ஏஷியா எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு 2 மிக முக்கியமான ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இன்னொன்று வெஸ்ட் ஏஷியா இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். அதில் என் சிவியை கொடுத்து அங்கேருந்து கால் பண்ணி மெனக்கெட்டு நான் ஃபாலோ பண்ண அப்போ வேகன்சி இல்லாததுனால சேர முடியல. அதுக்கான நான் எம்எஸ்சி சேர்ந்துட்டேன் நான் ஆக்சுவலாக. அப்போ கிடையாது. அதுக்கப்புறம் இடிஏ கம்பெனியில் நான் 2006 கிட்டத்தட்ட 8 மாதம் நான் வேலை செஞ்சேன் ராசல் கைமாவில், இடிஏ ஹெல்த் கேர், அரேபியன் ஹெல்த் கேரில். அற்புதமான ஒரு நல்ல மனிதர், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கியதில் பெரும்பங்கு வகித்தவர். அவரோட கூடவே இடி அஸ்கான் அந்தளவுக்கு உயர்றதுக்கு காரணமாக இருந்தவர் இன்னொரு நேம் இருக்குது சலாஹுதீன். அது அவருடைய உறவினர் தான். அவர் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் டீமில், லீடர்ஷிப் டீமில் இவருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி, வி எஸ் அப்துல் ரஹ்மான் ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்து பல தரப்பட்ட பிஸ்னஸ்லேயும் கோலோச்சுவதற்கு, தனிச்சிறந்து விளங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரமாட்டிக் சக்ஸஸை பிஸ்னஸ் வேர்ல்டில் யுஏஇயில் அடைகிறதுக்கு இந்த 2 பேருமே, அது பிஎஸ் அப்துல் ரஹ்மான் லீடர்ஷிப் ரைட் ஹேண்ட் மாதிரி சலாஹுதீனாக இருந்தார் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரியான விஷயம், அப்போ அவர் இவ்வளவு செஞ்சுருக்காரு, இவ்வளவு உயர்ந்து வந்திருக்காரு. அவர் ரொம்ப நாலேஜபிளோ, ரொம்ப படிச்சிருக்காரோ? இல்லைங்க. சாதாரணமாக ஒரு எஸ்எஸ்எல்சி தான், செகண்டரி ஸ்கூல் தான் முடிச்சுட்டு ஸ்ரீலங்காவுக்கு கையில் 149 ருபீஸோட கொழும்புக்கு போனார். அங்கே உள்ள வியாபாரிகளோடு கல்லுலாம் வைப்பாங்களே, ஜெம், விலை உயர்ந்த வேல்யூபிள் ஸ்டோன்ஸ், மரகதம், பேர்ல், இந்த மாதிரி இந்த ஸ்டோன்ஸ், அந்த ஸ்டோன் பிஸ்னஸ் தான் ரொம்ப அவரை தூக்கி விட்டது. அதில் தான் அவர் ஈடுபாட்டோடு வியாபாரம் செய்ய ஆரம்பித்து ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போனது அந்த ஸ்டோன் பிஸ்னஸ். அவர் அங்கே போய் ஸ்ரீலங்காவில் அவங்க ஸ்டோன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட கூட தங்கியிருக்காரு. அவங்க சொல்கிற சின்ன சின்ன வேலைகள், டீ வாங்கிட்டு வர்றது, காஃபி வாங்கிட்டு வர்றது, மீனியல் எரான் ஜாப்ஸ்லாம் பண்ணுறாரு. ஓகேங்களா? எந்த பிரச்சனை இல்லாமல் பண்ணுறாரு. அப்போது அந்த ஸ்டோன் பிஸ்னஸ் பண்ணுறப்போ அவருக்கு உண்டான அந்த நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ், அந்த ஸ்டோனை ரொம்ப நுணுக்கமாக பார்த்து அதை இனம் கண்டு, அதனுடைய வேல்யூவை இனம் கண்டு, மதிப்பை இனம் கண்டு நெகோஷியேட் பண்ணி விற்கிறது, அந்த கன்வின்சிங்காக நெகோஷியேட் பண்ணுறது, விற்கிறது, அது அவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. அதுதான் பேஸ்லைன் அவருக்கு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சிலோனே அவர் இன்னொரு வானலாக பெரிய உயர்ந்த லெவலுக்கு அவர் வந்த பிறகு சிலோன் தான் ஒரு பேஸ்லைனாக வச்சுருந்தார் நிறைய விஷயங்களுக்கு. ஸ்ரீலங்காவை அங்கே தான் ஆரம்பித்தார். அந்த ஸ்டோன் பிஸ்னஸில் ஆரம்பித்து ஹாங்காங்லலாம் ஃபஸ்ட்டு ஸ்டோன் பிஸ்னஸ், அந்த அவுட்லெட், அந்த வியாபார இதை ஆரம்பித்ததெல்லாம் அவர் தாங்க ஹாங்காங்கில். யார்? அதுக்கப்புறம் நிறையா மக்கள்லாம் வந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூரோப், எல்லா இடத்துலையும் போய் ஸ்டோன் பிஸ்னஸை நல்லா பிக்கப் ஆனோன்னா அவருடைய திறமைகள். அதுக்கப்புறம் அவர் ஒரு டீமை உண்டாக்குனார் ஆக்சுவலாக. கரெக்டாக மூவ்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் உலகுக்கு வந்தார். யூஏயில் ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு சாதாரண கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக ஆரம்பித்து உள்ளார நுழைஞ்சார். அதுக்கப்புறம் வரலாறுக்குரியது வரலாறு அவரே பின்தொடங்க ஆரம்பித்தது. ஆக்சுவலாக மிகப்பெரிய வரலாறு அவரால் எழுதப்பட்டது. அது நீங்கள் தேராதுபாயில் மத்தின ஏரியாவுக்கு வெளியில் பார்த்தாலே தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஒரு தமிழ் வைப்ரேஷன் இருக்கும். நம்ம தமிழர் அந்த ஒரு சிறந்த ஒரு துறையில், சிறந்த ஒரு சக்ஸஸில் மேலோங்கி இருக்கிறத பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லைங்க, எத்தனை பேருடைய வாழ்வாதாரத்துக்கு அவர் மூலமாக, குடும்பத்தில் அடுப்பில் அவர் மூலமாக அவர் வீட்டு அடுப்பாங்கல அடுப்பு எரியுது, சாப்பாடு கிடைக்கிது. எத்தனை குடும்பங்களுக்கு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள் அவரால் சாப்பிட்டன, இன்னும் சாப்பிட்டுட்ருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் சாதாரணமாக இல்லைங்க, இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். அதான் நான் சொல்கிறேனே, இத்தனையும் கல்வியில் பண்ணி அது இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் அக்யூப்மெண்ட், நெகோசியேஷன் ஸ்கில்ஸ், கல்லை எப்படி விற்பனை பண்ணுறது, நுணுக்கம், அதெல்லாம் இருந்தது. அதை விட மிக முக்கியமாக தன்னிடம் அந்த பொருளை தானே வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற பேராசை துளி கூட இல்லாமல் அப்படியே வந்ததை நிறைய கிட்டத்தட்ட பாதி அப்படியே 2.5% தான் கொடுக்க சொன்னாங்க. அது அதுக்கும் மேலே கொடுத்துருப்பாரு. சீதக்காதி அறக்கட்டளை வச்சார், ட்ரஸ்ட் வச்சார். ஆக்சுவலாக எல்லா ட்ரஸ்ட்டும் ஆர்ஃபனேஜஸ். ஓகேங்களா? ஆர்ஃபனேஜஸ்னால் அனாதை இல்லங்கள், இயலாதவர்களுக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் எவ்வளோ ஒரு சொல்ல வார்த்தைகள் இல்லை. இதெல்லாம் படிக்கிறப்ப அப்படியே கண்களில் கண்ணீர் வருதுங்க. அவரை நேர்லேயும் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனது தகப்பனாருடைய தெரிந்தவர், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் சர்க்கிளில் ஆரம்பத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப சிங்கப்பூரில் எனக்கு தகப்பனார் இருந்தப்போ அந்த தொடர்பில் அவங்க நெருக்கமான ஒரு நட்பு இருந்ததுனால எனக்கு வேலைக்காக போகிறப்போ அவரை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்போலாம் அவரை பற்றி தெரியல. அதுக்கப்புறம் அவரை பற்றி படிக்கிறப்போ பிரம்மாண்டமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போது இதில் நமக்கு என்ன தெரியுது? 2 லெசன்ஸுங்க. ஒன்று, மிக முக்கியமான 2 லெசன்ஸ் டேக் அவே ஃப்ரம் திஸ் வீடியோ. இந்த வீடியோலேருந்து நீங்கள் 2 விஷயங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒன்று சிறந்த ஹார்ட் ஒர்க், கடினமான உழைப்பு, ஹார்ட் ஒர்க்குக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. 2வது, ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சில திறமைகள் இருக்கும். இவர்கிட்ட நெகோசியேஷன் கல்லை இனம் கண்டு நல்ல விற்பனை செய்கிற திறமையை வளர்த்துக்கிட்டாரு. சிலோன் அது சம்மந்தமாக தங்கி அதை பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்தில் திறமைகள் வளர்த்துக்கிட்டே இருக்கணுங்க. திறமைகள் தான் நமக்கு சோறு போடும்.
இறைவன் கொடுக்கின்ற அந்த திறமைகள் இருக்குங்களா, அந்த திறமைகளை பட்டை தீட்ட வேண்டியது அந்த இனிஷியேட்டிவ் நம்மள்ட்டேருந்து வரணும். நம்மள்ட்ட இனிஷியேட்டிவ் வந்தால் இறைவன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான். பணத்தை மட்டும் இல்லைங்க, திறமைகளையும். திறமைகள் உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்துடும். ஓகேங்களா? திறமைகளை வளர்த்துக்கணும். 2 3 மெசேஜ்னு வச்சுங்க. 3வது முக்கியமான மெசேஜ், திறமைகளால் மிக உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போகிறப்போ, பொருளாதாரம் வர ஆரம்பிக்கிறப்போ, நிறைய இந்த சமுதாயத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் நம் கூட உள்ள சக சகோதர சகோதரிகளுக்கும் இயலாதவர்களுக்கு தேவையானவர்களுக்கு வாரி வழங்க வேண்டியது நம்மளுடைய தார்மீக கடமை. நீங்கள் என்ன சொல்லுங்கள்? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த சேனலோட லிங்கை கொடுங்க. இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ்.